Hello everyone, welcome to Right Tech. Vivo S12 and S12 Pro smartphones Chinaல லான்ச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஆப்பிளுக்கு ஒரு பெஸ்ட் காம்படிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கு. இதோடைய மாடல்ஸ் இந்தியாவில் வரப்போகுது, என்ன பிரைஸ்ல இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுங்கிறத ஷார்ட் அண்ட் சிம்பிளா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. இதனுடைய பிரைஸை பற்றி நான் ஈஸியாக சொல்லிடுறேன். இதில் ரெண்டு வேரியன்ட் கொடுக்குறாங்க. அதாவது Vivo S12ல ரெண்டு வேரியன்ட் வருது. 8GB RAM and 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30,000 வருது. அண்ட் 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 35,000 வருது. Vivo S12 Pro சில ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் அடிஷ்னலாக ஒரு 5,000 கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், Vivo S12ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத ஷார்ட் அண்ட் சிம்பிளாக பார்த்துடலாம். இதில் ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சலோட பிரைமரி கேமரா அண்ட் 8 மெகா பிக்சலோட செகண்டரி சென்சர் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகா பிக்சலோட மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதில் லென்ஸ் ஆசமாக இருக்குது. ஸோ இதோடைய கேமரா கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா 44 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 மெகா பிக்சலோட ஒரு கப்பிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. இது உங்களுக்கு கொடுத்துருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா 4200 mAh அண்ட் 4300 mAhங்கிற ரெண்டு வேரியன்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256GB கொடுக்கறதுனால அதனுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆப்வியஸ்லி இது ஒரு 5G மொபைல் அண்ட் இதில் NFC இருக்குது, Type-C தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 180 grams வருது. ஆல்சோ இதில் டிஸ்பிளேயில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஆக்டோகோர் MediaTek Dimensity SoC தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இந்த மொபைல் Android 11ல் தான் ரன் ஆக போகுது. இதில் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 6.5 inches ப்ராட் டிஸ்பிளே தான், ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90லேருந்து 180 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஒரு அட்டகாசமான மொபைலை Vivo இங்கே லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். இந்த மொபைல் வெரி சூன் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஒருவேளை நீங்கள் இந்த 30,000 பட்ஜெட்டில் பெஸ்ட்டான Vivo ஃபோன் வாங்கணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க. ஆல்ரைட், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை காத்திருக்கேன்.